சரி, வாங்க முதல்ல நம்ம புதுமையாளர்களை பத்தி பார்ப்போம். இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல நம்ம உள்நாட்டு டெக்னாலஜியோட பங்கு என்னவா இருக்க போகுது? பாருங்க, இது ஏதோ ஒரு சாதாரண சாதனை இல்ல. விக்ரம் 32 இந்தியாவிலே செஞ்ச மைக்ரோசிப். வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கிறத குறைக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். விண்வெளியிலிருந்து பாதுகாப்பு வரைக்கும் இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இந்த சமர்த் திட்டம்ங்கிறது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல. 5G 6G மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட்ல இருந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி எதிர்கால டெக்னாலஜி வரைக்கும் இந்தியாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் அரசாங்கமே நேரடியா ஃபண்ட் பண்ணுது. இதுதான் எதிர்காலத்துக்கான சரியான முதலீடு இல்லையா? இந்த டைமண்ட் பரிசு இது வெறும் ஒரு அவார்ட் கிடையாது. சூரிய சக்தி, காத்திலிருந்து வர்ற கரண்ட்டை நம்ம நாட்டு மெயின் கிரிட் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இணைக்கிறதுல இந்தியா எவ்வளோ திறமையா இருக்குன்னு இது உலகத்துக்கே சொல்லுது. கிளீன் எனர்ஜியை நோக்கிய பயணத்துல இது ஒரு முக்கியமான அங்கீகாரம். டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்தாலும் ஒரு தேசத்தோட உண்மையான பலம் அதோட பொருளாதாரத்திலையும் சமூக அமைப்புலையும் தான் இருக்கு. அந்த வகையில ஒரு வலிமையான இந்தியாவை எப்படி உருவாக்குறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இன்ன ஜிடிபி அடிப்படை ஆண்டுன்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை அளக்க ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட இப்போதைய நிலையை துல்லியமா அளக்க உதவுற ஒரு புள்ளி தான் இந்த அடிப்படை ஆண்டு. இந்த வருஷத்தை மாத்துறதுனால என்ன பெரிய பிரயோஜனம் கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. 2011க்கும் 2023க்கும் நடுவுல நம்ம பொருளாதாரம் எவ்வளவு மாறிடுச்சு. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்புகள்னு எத்தனையோ புது விஷயங்கள் வந்திருக்கு. இந்த எல்லா மாற்றத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பொருளாதாரத்தோட உண்மையான லேட்டஸ்ட் நிலவரத்தை காட்டுறதுக்கு தான் இந்த மாற்றம். வளர்ச்சின்னா வெறும் புது டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க. நம்மளோட பாரம்பரிய கைவினைஞர்களையும் அவங்க தொழில்களையும் காப்பாத்தணும். இந்த ஸ்பூர்த்தி திட்டம் அதைத்தான் செய்யுது. கைவினைஞர்களை ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு தேவையான நவீன கருவிகள், தொழில்நுட்பம்னு கொடுத்து அவங்க தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு போக உதவுது. நம்ம பழமைய புதுப்பிக்கிற ஒரு சூப்பர் முயற்சி இது. சரி, உள்நாட்டுல நம்ம பலமா இருக்கிறது ஓகே. ஆனா இந்த பலம் உலக அரங்குல எப்படி தெரியுது? இந்தியாவோட அந்த உலகளாவிய தருணம் பத்தி இப்ப பார்க்க போறோம். அடுத்து நாம பார்க்க போறது மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய புரட்சி. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த GLP-1 அகோனிஸ்ட்னா என்னன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இது உடம்புல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி பசிய குறைக்கிற ஒரு மருந்து வகை. அவ்வளவுதான். இந்த டேபிள்ல பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய கதையை சொல்லுது. ஓசம்பிக் மாதிரியான ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகளோட பேட்டன்ட் 2026ல முடியுது. அடுத்த நிமிஷமே நாட்கோ ஃபார்மா மாதிரி நம்ம இந்திய கம்பெனிங்க அதே மருந்த 50% கம்மி விலையில கொண்டு வராங்க. இதனால கோடிக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மருந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இதுதாங்க ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ற இந்தியாவோட பவர். $60 பில்லியன். இன்னைக்கு இந்தியாவோட மருந்து துறையோட மதிப்பு இதுதான். ஆனா நம்ம இலக்கு இதை விட ரொம்ப பெருசு. 2030க்குள்ள இதை $130 பில்லியன் மாத்தணும். இந்த வளர்ச்சி உலக சுகாதாரத்துல நம்மளோட பங்கை இன்னும் அதிகப்படுத்தும். ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியா சும்மா இல்ல. உலக புகழ்பெற்ற லாரிஸ் விருதுக்கு முதல் தடவையா ஒரு மகளிர் கிரிக்கெட் அணி நாமினேட் ஆயிருக்குன்னா அது நம்ம இந்திய அணிதான். இது வெறும் நாமினேஷன் இல்ல, உலக அளவுல நம்ம பெண்கள் கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். விவசாயத்துல பெண்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத உலகமே அங்கீகரிக்கிற மாதிரி ஐநா 2026 விவசாய பெண்கள் ஆண்டா அறிவிச்சிருக்கு. இந்த முக்கியமான வருஷத்துக்கான உலக மாநாட்டை நம்ம டெல்லியில நடத்துறது மூலமா இந்த விஷயத்துல இந்தியா தலைமை பொறுப்பை எடுத்துக்குதுன்னு தெளிவா தெரியுது. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். தண்ணி. இது வெறும் குடிக்கிற ஒரு பொருள் மட்டும் இல்ல, சமூக சமத்துவத்துக்கான ஒரு கருவி. எப்படின்னு பார்க்கலாமா? நீர்ப்பாயும் இடத்தில் சமத்துவம் வளரும். 2026 உலக நீர் தினத்தோட இந்த முழக்கம் இது சும்மா வார்த்தைகள் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஒரு இடத்துக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குதுன்னா அது நேரடியா பாலின சமத்துவத்துக்கும் வழிவகுக்குது. தினமும் பல மணி நேரம் தண்ணி பிடிக்கிற கஷ்டத்துல இருந்து பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது அவங்க படிக்க போகலாம், வேலைக்கு போகலாம். இதுதான் ஐநா வளர்ச்சி இலக்குகளோட மையப்புள்ளி. இந்த இலக்குகள் அடைய இந்தியா சும்மா பேசிக்கிட்டு மட்டுமில்ல, ஜல் ஜீவன் மிஷன் மூலமா ஒவ்வொரு கிராமத்து வீட்டுக்கும் குழாய் தண்ணி கொடுக்கறதுல இருந்து நதிகளை இணைக்கிற பெரிய திட்டங்கள் வரைக்கும் பல உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு. இது வெறும் திட்டங்கள் இல்ல, ஒவ்வொரு இந்தியரோட வாழ்க்கையும் மாத்திர ஒரு அர்ப்பணிப்பு. அப்போ நம்ம ஊர்லயே சிப் தயாரிக்கிறதுல இருந்து பொருளாதாரத்தை சரியா கணிக்கிறது, உலக அளவுல நம்மளோட செல்வாக்கு, எல்லாருக்கும் தண்ணி வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி இல்ல, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வேகமா மாறிட்டு வர்ற ஒரு புது இந்தியாவை நம்ம கண் முன்னாடி காட்டுது.